கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிமேஜ் சபை வழங்கும் அனுதினம் மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள், எவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். பிறர் சொல்வதையெல்லாம் கேளாதே அப்படின்னு பைபிளில் இன்னும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. பிறர் சொல்வதையெல்லாம் கேளாதே, அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாதே, பிறருடைய இரத்தப்படியை உன்மேல் ஆண்டவர் சுமர பண்ணுவார்னு சொல்லியிருக்கு. பிறர் சொல்வதையெல்லாம் கேட்டு அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க தயவுசெய்து. கர்த்தர் எபிரேயர் 4:13 படி உங்களை மேலிருந்து கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறுக்குள்ளே ஆழமான கிணறு, அதில் ஒரு தவளை விழுந்துருச்சு. அது பாழடைந்த கிணறு. அந்த விழுந்ததுனால அது எழுந்திருச்சு மேலே வர முடியல. அது ஜம்ப் பண்ணுது. ஆனால் சுற்றிலும் மேலே கரையில் இருக்கிற 10 தவளைகள் அந்த ஏற்கனவே நான் விழாதேன்னு சொன்னமே கேட்டியா, எங்கள் தாத்தா விழுந்தார், எழுந்திருக்கல, செத்து போயிட்டார். எங்கள் அம்மா விழுந்தாங்க, செத்து போயிட்டார். எங்கள் அப்பா விழுந்தார், செத்து போயிட்டார். எங்கள் அண்ணன் தம்பிங்கள்லாம் எல்லாம் விழுந்தாங்க, இறந்துட்டாங்க. நீ ஏன் போய் விழுந்த? உன்னால் வர முடியாது. ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கு, உன்னால் வர முடியாது. நீ ஜம்ப் பண்ணாலும் ஒன்றும் வர முடியாது. நீ ஜம்ப் பண்ணாலும் மேலே வர முடியாது. நீ என்ன ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்க? நீ ஜம்ப் பண்ணாலும் உன்னால் வர முடியாது அப்படின்னு இங்கேருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த தவளை காது கேளாத ஒரு தவளை, இவங்க உன்னால் ஜம்ப் பண்ண முடியாதுன்னு சொன்ன இந்த மாதிரி சைகையை காட்டினதுனால அந்த தவளை ஜம்ப் பண்ணி நேராக மேலே வந்துருச்சு. அது எப்படி வந்தது? அவங்க சொன்னதெல்லாம் கேட்கல, சத்தம் போட்டதெல்லாம் கேட்கல. ஆனால் சைகையை அந்த பார்த்துச்சு. அந்த தவளை அந்த சைகையை பார்த்து மேலே வந்துருச்சு. அப்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ தன் வீட்டில் ஒரு கொடிய வேதனை இருக்குது, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று இயேசுவினிடத்தில் வருகிறாள். அவளுடைய நோக்கமெல்லாம் அவளுடைய வீட்டில் இருக்க வேதனை நீங்க வேண்டும். அப்படி இயேசுகிட்ட வந்து கேட்கும்போது, தாவீதின் குமாரனே என் மகளுக்கு இரங்கும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். சீசர்கள் தடை பண்ணுகிறார்கள். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு, முன்னேறி போக முடியாதபடிக்கு சில தடைகள் முட்டுக்கட்டாக இருக்கலாம். நாம் மேலே கீழே விழுந்துட்டோம், மேலே எழும்பி வர முடியல. நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலக பிரகாரமான காரியங்களிலும், வேலையிலும், அலுவலகத்திலும் நமக்கு ப்ரொமோஷனை தடுக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அவர்களெல்லாம் சொல்லுவார்கள். அண்ணால பார்த்து சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு இனிமேல் குழந்தையெல்லாம் பிறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்வதையெல்லாம் கேளாதீங்க. இனி உன் வாழ்க்கை முடிஞ்சு போணுச்சு, அவ்வளோதான், இனிமேல் நீ மேலே வர முடியாது, பிறர் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேளாதீங்க. ஆனால் வானத்தையும் பூமி உலகத்தையும் படைத்த இரட்சகரை நோக்கி பாருங்கள். அவள் இடைவிடாமல் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தாள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக தான் அந்த இயேசு கிறிஸ்து எரிகோ வழியே போய் கொண்டிருக்கும்போது அந்த பரிதிமையின் குடர்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அங்கேயும் சீசர்கள் அவர்களை அதட்டினார்கள். இயேசு போய் கொண்டிருக்கார், அதட்டினார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கானானிய ஸ்திரீ இயேசுவை கூப்பிடுகிறாள். ஆனால் இயேசுவோ அமைதியாக இருக்கிறார். அதுவும் அவளுக்கு ஒரு தடையாக இருந்தது. நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேனே, இயேசு என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாரு. 2வது தடை, இயேசு உனக்கு செவி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, தொடர்ந்து அவள் கூப்பிட்டு கொண்டே இருந்தாள். அடுத்தது அவள் கூப்பிடுகிறாள், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கார். அவர் 3வது ஒரு முறை சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது என்று சொல்கிறார். ஆண்டவரே பரவாயில்லை, எந்த தடை வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி அவள் மறுபடியும் அவள் முன்னோக்கி போகிறார். ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாள். அவள் இடைவிடாமல் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாள். அவள் வாழ்க்கையில் நோக்கமெல்லாம் என் வீட்டில் இருக்கிற கொடிய வேதனை நீங்க வேண்டும். பிற பேச்செல்லாம்
கேட்காதீங்க. உங்களோடு நெருங்கி பலர்களுடைய பேச்செல்லாம் கேட்காதீங்க தயவுசெய்து. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய நோக்கம் வேதனை நீங்கணும். தொடர்ந்து பார்த்தார், ஆண்டவர் பார்த்தார், மகளே உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். உடனே அந்த மகளுடைய அந்த 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 கானானியஸ்தருடைய மகளுடைய சரீரத்தை, அந்த பிள்ளைகிட்ட இருந்த பேய் அது விலகி போயிடுச்சு. உன் விசுவாசம் பெரிதுன்னு சொன்ன உடனே அந்த வேதனை நீங்கினது, பிசாசு நீங்கினதுனால வேதனையும் நீங்கினது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும், வானத்தையும் பூமியும் உலகத்தையும் படைத்த கர்த்தர் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், நெருங்கி வருகிற பாவமும் பாரமும் இருந்தால் உதறி தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோமா, லக்கை அடைவோமா, நாம் விரும்புகிற காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே அவர்களுடைய லக்கை நோக்கி ஓடுவதற்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த மே மாதத்தில் அவர்கள் அடைய வேண்டிய லக்கை அடைவதற்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு தடைகள் இருந்தாலும் தடைகளை மீறி, தடைகளை தாண்டி முன்னேறி போக அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். கடந்த மாதம் முழுவதும் கிருபையினாலே பாதுகாத்த தெய்வம், புதிய மாதத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதமெல்லாம் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தையும் ஆண்டவருடைய குடும்பத்தையும் வேலை வியாபாரத்தையும் நடத்தி தர வேண்டுமாக மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Amen.